தன் தாயை ஐயப்பனை ஏன் கொல்ல முயல வேண்டும்? அதன் பின்னணியில் உள்ள சூழ்ச்சி என்ன? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயப்பனை பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அப்படியே சுவாமியே சரணவையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. விஷ்ணுவின் அவதாரமான மோகினியை கண்ட சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கி சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தைதான் சுவாமி ஐயப்பன். அவரை பிறந்தவுடன் பம்பை நதிக்கரையில் விட்டு சென்றார்கள். அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பந்தல மகாராஜா குழந்தையை கண்டதும் பல ஆண்டுகளாக தனக்கு குழந்தை இல்லாததால் தன் குழந்தையாக வளர்க்க எடுத்து சென்றார். ஐயப்பனின் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்று பெயர் சூட்டினார். ராணி ஆரியம்பாவும் மணிகண்டனை தன் மகனைப் போல் மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்தனர். 11 வருடங்களுக்கு பிறகு அவருக்கும் பந்தல மகாராஜாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த சமயத்தில் மணிகண்டன் நாட்டு மக்களிடம் நன்றாக பழகுவதை பார்த்த அனைவரும் மணிகண்டனை அடுத்த அரசனாக்க முடிவெடுத்தனர். ஆனால் அந்த நாட்டு சொத்துக்களை திருடி சென்று கொண்டிருந்த மந்திரி மணிகண்டன் அரசனானால் தனக்கு பிரச்சனை வரும் என்று எண்ணி ராணியிடம் மணிகண்டன் அரசனானால் உங்களது புதல்வருக்கு மதிப்பு இருக்காது என்று கூறி தீய எண்ணங்களை ராணியின் மனதில் விதைத்தார். ராணியும் மந்திரி சொல்வதை கேட்டு இருவரும் மணிகண்டனை அழிக்க முடிவு செய்தனர். அதன் பிறகு மந்திரவாதியிடம் சில தீய சக்திகளை மணிகண்டனின் மீது ஏவிவிட சொன்னார்கள். ஏவிவிட்ட பிறகு மணிகண்டனின் உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே போனது. மருத்துவர்களுக்கு கூட என்னவென்று தெரியவில்லை. இறுதியில் அவரது தந்தை சிவபெருமானே நேரில் தோன்றி மணிகண்டனை சரி செய்கிறார். இந்த திட்டம் பாழானதால் அடுத்து ராணி தனக்கு உடல்நிலை சரியில்லாதது போல் நடித்து வைத்தியரிடம் சொல்லி புலிப்பால் கிடைத்தால்தான் உடல்நலம் சரியாகும் என்று பந்தல மகாராஜாவிடம் சொல்ல சொன்னார். என்ன செய்வதென்று தவித்த தந்தையிடம் மணிகண்டன் அவர் கொண்டு வருவதாக கூறினார். அனுப்ப மனமும் இல்லாமல் ராணியை காப்பாற்ற வேறு வழியும் இல்லாமல் அரை மனதுடன் அனுப்பி வைத்தார். மணிகண்டன் போய் கொண்டு வந்ததும் ராணி தனது தப்பை உணர்ந்து மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.